கிருத்திகை நட்சத்திரம் முருகர் பிறந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் ஆண்டாள் பிறந்தது. மூன்றாவது மூல நட்சத்திரம் நிறைய திருமூலர் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் பிறந்தது. அடுத்து ரேவதி நட்சத்திரம். செவ்வாயோட கர்மபதி வந்து இந்த 4 நட்சத்திரங்களுக்கு உண்டு. இந்த 4 நட்சத்திரங்களும் பிறந்தவங்க வந்து பிடிவாதம் உண்டு, முன்கோபம் உண்டு, விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்காது. அப்போ இவர்களுக்கு அந்த 4 நட்சத்திரம் இல்லாத வேற நட்சத்திரங்களை இணைக்கணும். இப்போ கிருத்திகைக்கு பூரத்தை இணைக்கக்கூடாது, கிருத்திகைக்கு மூலம் இல்லாட்டி ரேவதி இந்த மாதிரி இந்த 4 நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கு செவ்வாயே வந்து இணைக்கக்கூடாது. அப்போ 2 பேருமே விட்டு கொடுத்து போக முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துது. நீங்கள் நார்மலாக ஜோதிடர்கள் சொல்கிறபடி பார்த்தா 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய் உடனே ஆணையும் 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய் தோசத்தை இணைக்கணும் அப்படின்னும் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கோவப்பட்டு போனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போய்கிட்டா அங்கே பிரச்சனையே இல்லை. அப்போ தோசத்தை இணைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதில் குறிப்பாக தோசம் வந்து இந்த 4 நட்சத்திரத்துக்கு தான். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.